கொஞ்சம் சீரியஸாக பேசலாமா? ட்ரேடிங்கில் லாஸ் வருதுன்னா யார் காரணம்? மார்க்கெட் காரணமா? எதை எப்போ எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லாமல், இதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் காரணம். சிஸ்டமேட்டிக் ஸ்ட்ரக்சர்டு ட்ரேடிங் ஃப்ரேம் ஒர்க்கை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுக்கறதுக்காக நம்மளோட ஷேர் பிஸ்னஸ் கான்செப்ட்ஸோட வெப்சைட்டை இன்றைக்கி நம்ம அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஈவன் மைண்ட் மேனேஜ்மெண்ட்டை டீட்டெயில்டாக ஆனால் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லித்தர போகிறோம். இனிமேல் யாராவது வீடியோஸ் கொடுப்பாங்களா, டிப்ஸ் கொடுப்பாங்களா, கால்ஸ் கொடுப்பாங்களாலாம் காத்துட்ருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, ரிட்டையர் ஆனவங்க, யாராக இருந்தாலும் சரி, கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தோடு வாங்க. தெளிவாக கற்றுக் கொடுக்கறது என் பொறுப்பு. இங்கே ஒரு கிளாரிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக எமோஷன்ஸ் இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாமா? கற்றுக்கலாம்.